சென்னையில் கல்லூரி மாணவர்கள் இடையிலான மோதல்களை தடுக்க காவல்துறையினர் கல்லூரிகளுக்கே நேரில் சென்று மாணவர்களுடன் உரையாடி வழங்கினர். மாணவர்களிடையே மோதலை தூண்டி விடுபவர்கள் கண்டறிய வாட்ஸ்அப் குழுவையும் காவல்துறையினர் அமைத்திருக்கிறார்கள். கல்லூரி திறந்த முதல் நாளே சென்னை புறநகர் ரயிலில் பச்சையப்பன் மற்றும் மாநில கல்லூரி மாணவர்களிடையே மோதல் வெடித்தது. பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் விதிகளை மீறி ஊர்வலம் நடத்தியதாக 200 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பேருந்தில் தகராறில் ஈடுபட்டதாக பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் 8 பேர் மீது டிபி சத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இப்படி பேருந்து தின கொண்டாட்டம், ரூட்டுத்தல போன்ற பெயர்களில் பேருந்துகளிலும் புறநகர் ரயில்களிலும் கல்லூரி மாணவர்கள் மோதிக்கொள்வது அதிகரித்து வருகிறது. இதற்கு முடிவு கட்ட சென்னையில் அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த காவல் உயரதிகாரிகள் கல்லூரிகளுக்கு நேரடியாக சென்று மாணவர்களை சந்தித்து உரையாடும் முயற்சியை கையில் எடுத்துள்ளனர். கீழ்ப்பாக்கத்தில் உள்ள பச்சையப்பன் கல்லூரிக்கும் ராயப்பேட்டையில் உள்ள புதுக்கல்லூரிக்கும் நேரில் சென்ற காவல்துறை உயரதிகாரிகள் மாணவர்களுடன் உரையாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மோதலில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டால் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பன உள்ளிட்ட விளைவுகளை அவர்கள் எடுத்துரைத்தனர். இதற்கிடையே பேருந்து கொண்டாட்டத்தில் சிக்கிய மாணவர்களை வைத்து வாட்ஸ்அப் குழு ஒன்றை காவல்துறையினர் உருவாக்கியுள்ளனர். முதற்கட்டமாக பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கும் 50 மாணவர்கள் இக்குழுவில் இணைக்கப்பட்டுள்ளனர். பேருந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட மாணவர்களை தூண்டுபவர்கள் யார் போன்ற தகவல்களை இதன் மூலம் அறிந்து அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் இந்த குழு செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு உதவும் வகையிலும் இக்குழு செயல்படும் என கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன்.